மத்தேயு 5ஆம் அதிகாரம் 37வது வசனம். உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள். இதற்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாகியிருக்கும். சங்கீதம் 81 8வது வசனத்திலிருந்து 10வது வசனம் வரைக்கும். என் ஜனமே கேள், உனக்கு சாட்சியிட்டு சொல்லுவேன். இஸ்ரவேலே, நீ எனக்கு செவி கொடுத்தால் நலமாயிருக்கும். உனக்குள் வேறு தேவன் உண்டாயிருக்க வேண்டாம். அந்நிய தேவனை நீ நமஸ்கரிக்கவும் வேண்டாம். உன்னை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே. உன் வாயை விரிவாய் திற, நான் அதை நிரப்புவேன். அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல இருந்து 12வது வசனம் வரைக்கும். நீங்கள் ஒருவரோடு ஒருவர் வழக்காடுகிறது எவ்விதத்திலும் குற்றமாய் இருக்கிறது. அப்படி செய்கிறதை விட நீங்கள் ஏன் அநியாயத்தை சகித்துக் கொள்கிறதில்லை? ஏன் நஷ்டத்தை பொறுத்துக் கொள்கிறதில்லை? நீங்களே அநியாயம் செய்கிறீர்கள், நஷ்டப்படுத்துகிறீர்கள், சகோதரருக்கும் அப்படி செய்கிறீர்களே. அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று அறியீர்களா? வஞ்சிக்கப்படாதிருங்கள். வேசி மார்க்கத்தாரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் விபச்சாரக்காரரும் சுய புணர்ச்சிக்காரரும் ஆண் புணர்ச்சிக்காரரும் திருடரும் பொருளாசைக்காரரும் வெறியரும் உதாசீனரும் கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். யோவான் 1ஆம் அதிகாரம் 33வது வசனம். நானும் இவரை அறியாதிருந்தேன், ஆனாலும் ஜலத்தினால் ஞானஸ்நானம் கொடுக்கும்படி என்னை அனுப்பினவர் ஆவியானவர் இறங்கி யார் மேல் தங்குவதை நீ காண்பாயோ அவரே பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்நானம் கொடுக்கிறவர் என்று எனக்கு சொல்லி இருந்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. யோவான் 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை ஒரு வாசிங்க. இயேசு பிரதியுத்தரமாக ஒருவன் ஜலத்தினாலும் ஆவினாலும் பிரவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்ற உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லை என்று என்ன செய்யுங்க, சொல்லுங்க. அதற்கு மிஞ்சினது எதுவா இருக்கும்? தீமையா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார்ல. இப்போ கர்த்தருக்கு பிரியமா இப்போ என்னால் வாழ முடியலை, அதாவது ஜனத்தில் நகையை கலட்டுமா நகையை கலட்டக்கூடாதா? பந்திக்காக நகையை கலட்டணும் வேண்டாம். உங்களால் முடியலையா, நீங்கள் நகையை போட்டுக்கிட்டே அதை என்ன செஞ்சலாம், கலந்துக்கலாம். அது உங்களுடைய பகுதி. நான் அதாவது ஸ்தோத்திரம், உங்களுக்குள்ளாக நகையை நான் வெறுத்துட்டேன். நகை மட்டும் அல்ல, வெறுப்பை நான் எடுத்துட்டேன், கசப்பை நான் எடுத்துட்டேன். எனக்குள்ள இப்படி 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற இந்த கிரியைகள் எனக்குள்ளாக இல்லை அப்படின்னு நீங்க ஒரு முடிவை எடுத்துட்டீங்கன்னா தாராளமாக அந்த பந்தியில கலந்துக்கலாம். அப்படி அது இருக்குதா, அதோடு கூட நீங்க கலந்துக்க விரும்புறீங்களா, கலந்துக்குங்க. உங்களை ஊழியக்காரர்கள் என்ன செய்யக்கூடாது, தடுக்கக்கூடாது. ஏன்னா ஆண்டவர் எப்போ வேண்டுமானாலும் வந்து விடுவார். நீ ஏன்பா பந்தியில கலந்துக்கல அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது, எங்க ஊழியக்காரர் என்னை அந்த பந்தியில அமர்த்தல, என்னைய எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. ஏன்? அவர் நான் நகை போட்டுக்கிட்டு இருந்தேன், அதனால அவர் என்னை என்ன செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு,
எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவர் வந்து கேட்பார், அவங்க நகை போட்டிருக்கிறாங்கன்னு நீ பார்க்குற, ஆனால் அவங்களுடைய இருதயத்தை நான் பார்க்குறேன், அவங்களுடைய இருதயம் எனக்கு ஏற்ற விதத்தில் இருக்குதே அப்படின்னு சொன்னாங்கன்னா ஊழியக்காரர் என்ன சொல்ல முடியும்? என்ன செய்ய முடியாது? ஒன்றும் சொல்ல முடியாது தானே. அவனுடைய கிரியைக்கு தக்கதான பலன் யார் அளிப்பா? தேவன் அளிப்பா. ஒன்றை கவனமாக வச்சுக்கணும். ஞானஸ்தானம் எடுக்கிறவங்க, ஞானஸ்தானம் எடுத்தவங்க கவனத்தில் வைக்கணும். 12 சீடர்கள் இருந்தார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்க எல்லாரும் சுத்தமா இருக்கிறீங்க, ஆனால் ஒருவர் எப்படி இல்லை? சுத்தமா இல்லை. ஆனாலும் எல்லாரும் எப்படி இல்லை? சுத்தமா இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது தன்னை காட்டி கொடுக்க போகிற யூதாஸ் காரியத்தும் அங்கேதான் என்ன செஞ்சிருக்கிறான்? இருந்திருக்கிறான். அப்ப ஆண்டவர் நம்மளைத்தான் சொல்றாரு, நம்ம தான் சுத்தமா இல்லை, நம்ம தான் அந்த ஆட்களோட போய் ஆசாரியர்களோடு போய் நம்ம என்ன செஞ்சுட்டோம்? உடன்படிக்கை பண்ணிக்கிட்டோம். எப்படி உடன்படிக்கை பண்ணிக்கிட்டோம்? 30 வெள்ளிக்காசுக்கு நான் இயேசுவை என்ன செய்யறேன்? காட்டி கொடுக்கிறேன்னு உடன்படிக்கை பண்ணிக்கிட்டோம். அதைத்தான் நம்ம ஆண்டவர் என்ன செய்யறாரு? சொல்றாருங்கிற உணர்வு யூதாஸ் காரியத்துக்கு என்ன செய்யல? இல்ல. அதனால் அவனுக்கு இல்லை என்பதாலும் கூட ஆண்டவர் அவனுக்கு கொடுக்காம இருந்தாரா? முதல்ல அவனுக்கு தான் என்ன செஞ்சாரு? கொடுத்தாரு. எப்படி கொடுத்தாரு? இதை தொய்த்து யாருக்கு நான் கொடுக்குறானோ அவன் தான் அப்படி சொல்லிட்டு யாருக்கு கொடுப்பாரு? யூதாஸ் காரியத்துக்கு தான் கொடுப்பாரு. கொடுத்து என்ன சொல்லுவாரு? நீ போய் உன் வேலையை என்ன செய் அப்படின்னு சொல்லுவார். அல்லேலூயா. அது வரைக்கும் தூரத்துல இருந்து கொண்டு இருந்தவன் விழுந்து போன விடுவள்ளி, அவன் எப்பொழுது அப்பத்தை ரசத்தையும் புசித்தானோ அவனுக்குள்ளாக அவன் என்ன செஞ்சான்? புகுந்தான். அல்லேலூயா. அப்ப அபாத்திரமா எடுத்தா அது நீங்க தான் என்ன செய்யணும்? கணக்கு கொடுக்கணும். ஊழியக்காரர்கள் சொல்ல முடியும், சொல்லாம என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. இது நிம்மதியா இருக்க வேண்டிய இடம் அல்ல, எப்படி நிம்மதியா வாழ வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்கப்படுகிற இடம். அல்லேலூயா. இந்த இடத்துல உங்களுக்கு நன்மை கிடைக்கும் அல்ல, நன்மையை நீங்கள் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லிக் கொடுக்கிற இடம். அல்லேலூயா. அல்லேலூயா. சர்ச்சுக்கு போனா எனக்கு அது நடந்தது, சர்ச்சில் உள்ளவங்க அது கொடுத்துடுவாங்க. இல்லை இல்லை, இந்த உலகத்துல எல்லாவற்றையும் தேவன் நிறைத்து வைத்திருக்கிறார். யார் தகுதியா இருக்கிறார்களோ அது அவர்களை என்ன செஞ்சிடும்? சேர்ந்துடும். நன்மையும் கிருபையும், அந்த நன்மையும் கிருபைக்கு தகுதியா யார் இருக்கிறாங்களோ அவங்கள போய் தொடரும். அல்லேலூயா. ஆயத்தமா யார் இருக்கிறாங்களோ, ஆயத்தமா இருக்கிறவைகள் அவர்களை என்ன செய்யும்? சேரும். அல்லேலூயா. அப்ப எப்படி நம்ம ஆயத்தமா இருக்கலாம்? சமாதானமா எப்படி இருக்கலாம்? நிம்மதியா எப்படி இருக்கலாம்? கடன் வாங்காம எப்படி வாழலாம்? இதுவெல்லாம் இங்கே என்ன செய்யப்படும்? கற்றுக் கொடுக்கப்படும். வேதத்தின் மூலமாய் கற்றுக் கொடுக்கப்படும். இப்படி வாழ்ந்ததுனால ஒரு சகோதரனுக்கு ஒரு சகோதரிக்கு இப்படி நடந்திருக்கு, ஒரு சகோதரி இப்படி விசுவாசித்ததுனால அவங்களுடைய வாழ்க்கையில இப்படி நடந்திருக்கு அப்படின்னு இங்க இருக்கிற வேதத்துல நம்மளுக்கு என்ன செய்யப்படும்? சொல்லப்படும். அப்ப நீங்க அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று வருகிற நீங்கள் அந்த விருப்பத்தோடு வந்தாதானே. ஆராதனை டயத்துல நீங்க மௌனமா இருந்தீங்கன்னா இங்க இருந்து உங்களுக்கு எப்படி ஆலோசனை வரும்? ஆராதனைக்கு வரும் பொழுது நீங்க ஒரு அட்டவணை போட்டுட்டு வந்தீங்கன்னா இங்க பேசப்படுகிற சத்தியங்கள் உங்களுக்கு எப்படி பிரயோஜனமா இருக்கும்? அப்புறம் வெளியில போய் நீங்க என்ன சொல்லுவீங்க? இவருக்கு சத்தியமே என்ன செய்யல, பேச தெரியல, இவர் சரியா நடந்துக்கல, நான் ஏன் சகித்துக் கொள்ளக்கூடாது? அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம என்ன செய்ய முடியும்? அவனவன் கிரியைக்கு தக்கதான பலன் அவனவனுக்கு என்ன செய்யும்? கிடைச்சிடும். இங்கே இருந்து பேசப்படுகிற காரியங்கள் நானா பேசுகிறேனா இல்ல தேவன் பேச வைக்கிறாரா? அது யாருக்கு தான் தெரியும்? யாருக்கு தான் தெரியும்? எனக்கு தெரியும். அதுக்கடுத்தது யாருக்கு தெரியும்? ஆண்டவருக்கு தெரியும். அல்லேலூயா. அப்ப நீங்க என்கிட்ட கேட்டீங்கன்னா ஆண்டவர் எப்படி நடத்தினார், என்ன சொன்னார் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு என்ன செய்ய முடியும்? விளக்கி சொல்ல முடியும். நீங்க வேற யார்கிட்ட போய் கேட்டீங்கன்னா அவங்க எப்படி சொல்ல முடியும்? அவங்க இருதயத்துல என்ன இருக்கிறதோ அதைத்தான் என்ன செய்வார்கள்? சொல்லுவார்கள் தானே. அப்ப குடும்பத்துல பிரிவினை வரக்கூடாது. எப்படி கள்ள தொடர்பு வருகிறது, எப்படி விபச்சார வேசித்தனம் இந்த உலகத்தில் நடக்கிறது, எப்படி ஸ்தோத்திரம் துன்மார்க்கமா ஜனங்கள் வாழ்கிறார்கள், இதையெல்லாம் இந்த வேதத்துல இருக்கிற சத்தியத்தின் மூலமா நம்ம என்ன செய்ய முடியும்?
தெரிந்து கொள்ள முடியும். அநேக ஆசீர்வாதத்தை ஆதாம் ஏவாளும் இழந்தார்கள். எப்படி? ஆதாமோடு பேச வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்ட ஏவாள் அவளோடு பேசாமல் சர்ப்பத்தோடு என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தா? பேசிக்கிட்டு இருந்ததுனால குடும்பம் பிரிஞ்சது. குடும்பம் வச்சிருந்த எல்லா ஆசீர்வாதத்தையும் அவங்க என்ன செஞ்சாங்க? இழந்தாங்க. குடும்பத்துக்குள்ள வேற யாரும் என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது. கணவன் மனைவிக்குள்ள அந்நியர்களுக்கு என்ன செய்யக்கூடாது? இடம் இருக்கக்கூடாது தானே. லேலோயா. நீங்க இப்படி நடக்கிறது எனக்கு பிடிக்கல, அதனால உங்க மேல எனக்கு என்ன இருக்கு? ஒரு கசப்பு இருக்கு. சொல்ல வேண்டியது கடமை. அதை கேட்டு திருந்தினா திருந்துட்டும், திருந்தாம போனா என்ன செய்யட்டும்? போகட்டும், அவ்வளவுதான். நம்ம பக்கத்துல எந்த ஒரு கேள்வியவும் நம்ம வைத்துக் கொள்ளக்கூடாது. லேலோயா, லேலோயா. நம்ம எல்லாம் இடுக்கமான வாசல் வழியால் உட்பிரவேசிக்கணும். பரலோக ராஜ்யத்தை எப்படியாவது நம்ம என்ன செஞ்சிடணும்? அடைஞ்சிடணும். இங்க கண்ணை மூடுனா பரலோக ராஜ்யத்துல கண்ணை விழிக்கணும். அல்லேலூயா. அது மட்டும்தான் என்னுடைய எண்ணம், அது மட்டும்தான் என்னுடைய சிந்தனை. அதை நோக்கியே என்னுடைய ஓட்டம் இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி எல்லாரும் ஓடுவாங்க. எல்லாரும் ஓடும் பொழுது என்ன நடக்கும்? தன்னுடைய சத்தியத்தின்படி வாழ விரும்புகிற நான், நமக்கு ஆண்டவர் என்ன சத்தியத்தை கொடுக்குறா அதன்படி வாழ்வதற்கு நம்ம ரொம்ப தீவிரமா என்ன செய்யணும்? ஓடணும். ஓடும் பொழுது பக்கத்தில் இருக்கிற கை கால் நம்ம மேல படும், நம்மளுடைய கை கால் மற்றவங்க மேல என்ன செய்யும்? படும். நீங்க என்னை தட்டி விட்டுட்டீங்க, நீங்க என்னை தட்டி விட்டுட்டீங்க, அங்கனைக்குள்ள நின்றுக்கிட்டு இருந்தா ஓட வேண்டிய எல்லையை நம்ம தொட முடியுமா? சொல்லுங்க. அவ்வளவுதான். தட்டுனது தன் எழுந்து மறுபடியும் நம்ம என்ன செய்ய ஆரம்பிக்கணும்? ஓட ஆரம்பிக்கணும். நம்முடைய லக்கை விட்டு நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது? விலகிடக்கூடாது. அப்போ பக்கத்தில் இருக்கிறவங்க, சபைக்கு வர்றவங்க நம்மள ஏதாவது ஒன்று தட்டி விடுவாங்க, வேதத்துக்கு விருப்பம் இல்லாமல் நடப்பாங்க. அதையெல்லாம் பார்த்துக்கிட்டு அதவே போயிட்டு என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. ஒரு குரங்குக்கு ஒரு புண்ணு இருந்துச்சான், அந்த புண்ணு அதை என்ன செஞ்சுக்கிட்டே இருந்துச்சான், சொல்லிக்கிட்டே இருந்து நோண்டிக்கிட்டே இருந்துச்சு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரியா இவங்க அதை பண்ணிட்டாங்க. இது அது நம்ம வேலை இல்லை. சபைக்குள்ள இருக்கிற நாம் மற்றவர்களை பார்க்கக்கூடாது, நம்மை பார்க்கணும், நம்ம தேவனை பார்க்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. மறுபடியும் நான் சொல்றேன், ஆராதனை நேரத்துல நீங்க அவர்கிட்ட பேச வேண்டிய நேரம், நீங்க அவர்கிட்ட பேச வேண்டியது. செய்தி நேரத்துல அவர் உங்களோட பேச வேண்டியது. அல்லேலூயா. நீங்க கேட்டா அவர் பதில் சொல்லுவார். நீங்க கேட்காம சும்மா இருந்தா அவர் என்ன சொல்ல முடியும்? மூடனுக்கு மகிமை என்ன செய்யாது? தகாது. நீங்க என்ன ஆயத்தத்தோடு வர்றீங்க? வாழ்நாள் முழுவதும் உமக்காக தான் நான் வாழுவேன், இந்த உயிர் தெரிந்த ஆராதனை உமக்காக தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாள்ல நியமித்த காலத்துல அந்த காரியத்தை செய்யாம நம்ம விலகி போகலாமா? சங்கீதம் 81 2வது வசனமா 3வது வசனம், மாத பிறப்பிலும் நியமித்த காலத்திலும் பண்டிகை நாட்களிலும் எக்காலம் என்ன செய்யுங்கள்? இதுங்கள். நம்ம உயிர் தெரிந்த ஆராதனை இந்த நாள் நம்ம நியமித்துட்டோம் தானே? நியமித்தாச்சா இல்லையா? அதுல வேற அலுவல்களை நம்ம வைத்துக் கொள்ளலாமா? அதனால நம்மளுக்கு ஒரு ஓட்டை இருக்குது. அவர்கள் அவர்களுடைய ஓட்டத்தை என்ன செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க? ஓடிக்கிட்டு இருப்பாங்க. நாமும் நம்மளுடைய ஓட்டத்தை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கணும்? ஓடணும். நம்மளுடைய கை அவங்க மேல படும், அவங்களுடைய கரங்கள் நம்ம மேல என்ன செய்யும்? படும். நீங்க தட்டி விட்டுட்டீங்க, நான் ஓடாததுக்கு முதல்ல வராதுக்கு காரணம் நீங்க தான். இல்லை, அப்படியெல்லாம் இல்லை. யாரெல்லாம் ஓடி போய் எல்லையை தொழுகிறார்களோ எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் பிரைஸ் தான். அல்லேலூயா. அவங்க உங்களுக்கு நியமித்துக்க பங்கை அவங்க என்ன செய்ய முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும். ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம். யோவான் 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்களேன். இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்கணும். கவனிங்க, ஜலத்தினாலும் ஆவியினாலும் ஒருவன் என்ன செய்யணும்? பிறக்கணும். ஜலத்தினால் பிறக்கிறது யார் கொடுக்கறதுன்னா யோவான் ஸ்நானகன் கொடுக்கிறது. யோவான் ஸ்நானகன் என்ன செய்யறது? கொடுக்கிறது. அவர் சில கேள்விகளை கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவர் சில கேள்விகளை கேட்குறாருன்னு வச்சுக்குவோம். ஏன்னா எனக்கு ஞானஸ்தானம் கொடுத்த ஊழியக்காரர் ஏன்ட்டு அப்படி கேட்டார். இப்போ நான் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்குறேன், நானும் உங்ககிட்ட என்ன செய்வேன்?
சில கேள்விகளை கேட்பேன். அது என்னுடைய சுய விருப்பமாக இருக்காது. கர்த்தருடைய வசனத்தின்படி அதை என்ன செய்யும் இருக்கும். என்கிட்ட கேட்ட ஊழியக்காரர் எப்படி கேட்டார்னா, நீங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தேவகுமாரன் என்று விசுவாசிக்கிறீர்களா? விசுவாசிக்கிறேன். அவர் உங்களுடைய பாவங்களை சுமந்து கொண்டார் என்று விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறேன். அவர் மறுபடியும் வந்து உங்களை கூட்டிகிட்டு போவார் என்று விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறேன் அப்படின்னு நான் அவர்கிட்ட சொன்னேன். அப்போது உங்களுக்கு இந்த ஞானஸ்தானம் கொடுப்பதற்கு எனக்கு எந்த தடையும் இல்லை. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே உங்களுக்கு இந்த ஞானஸ்தானத்தை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அப்படி தண்ணீரில் முக்கிய என்ன செஞ்சார்? அப்படி தூக்கி விட்டார். அல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன் விசுவாசிக்கிறேன் விசுவாசிக்கிறேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா? அது உள்ளதை உள்ளபடி சொன்னேன்னா இல்லை இல்லாமல் சொன்னனாங்கிறது எனக்கும் ஆண்டவருக்கு தான் தெரியும். கொடுத்த ஊழியக்காரருக்கு என்ன செய்யாது? தெரியாது. அல்லேலூயா. யோவான் ஸ்நானகன் சொல்றாரு, வரும் கோபத்துக்கு தப்பிக்கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார் அப்படின்னு கேட்டுட்டு ஞானஸ்தானம் கொடுக்காம இருந்தாரா? கொடுத்துட்டாரு. அது எப்படி உங்களுக்கு தெரியும்? அது எப்படி உங்களுக்கு தெரியும்? எப்படி எழுதி வச்சிருக்கிறாரு? அவர் சொல்றாரு, மனம் திரும்புதல் கேட்ட கனிகள் என்ன செய்யுங்க? கொடுங்க. நீங்க எந்த இடத்துல இருந்து அதாவது உங்களுக்கு சொன்னது யாரு? இப்படி ஒரு காரியத்தை செஞ்சாதான் நீங்க பரலோக ராஜ்யத்துக்கு போவீங்க, உங்களுடைய பாவம் மன்னிக்கப்படும் அப்படின்னு சொன்னது யாருன்னு நான் உங்கள்கிட்ட கேட்டேன். நீங்க சொல்ல பரவாயில்லை, அது எனக்கு தேவையில்லை. ஆனா நீங்க ஞானஸ்தானம் எடுத்ததுக்கு பிறகு மனம் திரும்புதல் கேட்ட கனிகளை நீங்க என்ன செய்யணும்? கொடுக்கணும்னு சொல்லிட்டாரு. கொடுக்கறதும் கொடுக்காததும் அவங்க உங்களுடைய விருப்பம். அல்லேலூயா. இந்த பந்தியில கலந்து கொள்வதற்கு நீங்க தகுதியா இருக்கிறீங்களா? எல்லாரோடும் சமாதானமா இருக்கிறீங்களா? கசப்பு வெறுப்பு உங்களுக்குள்ள இருக்கா அப்படின்னு ஊழியக்காரர் உங்ககிட்ட என்ன செய்ய முடியும்? கேட்கத்தானே முடியும். கேட்கத்தானே முடியும். உங்களுக்குள்ள இருக்கிறது உங்களுக்கு தானே தெரியும். உங்களுக்கும் தெரியும், யாருக்கும் தெரியும்? தேவனுக்கும் தெரியும் இல்லையா? அப்போ நீங்கள் அதை மறைச்சி வச்சுக்கிட்டு ஞானஸ்தானம் எடுக்கிறீங்க அப்படின்னா அதன் நிமித்தமாக ஊழியக்காரருக்கு எந்த பாதிப்பு என்ன செய்யாது? வராது. அப்படி அபாத்திரமாக கலந்து கொண்டா அது யாருக்கு தான் வரும்? அது பங்கு பெறவங்களுக்கு தான் அது என்ன செய்யும்? வரும். இது எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, ஞான ஸ்நானம் எடுப்பது ஊழியக்காரர்கள் கொடுக்கிறது. அது மாமிசத்தை கழுவும் ஒரு செயல். ஆனால் இந்த ஞானஸ்தானம் எடுத்தவர்கள் பரிசுத்த ஆவியின் ஞானஸ்தானத்தை என்ன செய்யணும்? எடுத்துக்கணும். அந்த ஞானஸ்தானத்தை கொடுப்பது யாரு? யாரு? இயேசு கிறிஸ்து. நான் ஜலத்தினால ஞானஸ்தானம் கொடுக்கிறேன், எனக்கு பின்னாடி ஒருவர் வருகிறார், அவர் பரிசுத்த ஆவியினால் உங்களுக்கு என்ன செய்வார்? ஞானஸ்தானம் கொடுப்பார். இந்த பரிசுத்த ஆவியானவருடைய ஞானஸ்தானத்தை நாம் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி பெற்றுக்கொண்டால்தான் அந்த பரிசுத்த ஆவியை நம்மளுக்கு என்ன செய்வார்? சகல சத்தியத்துக்குள்ள அவர் நம்மளை என்ன செய்வார்? நடத்துவார். சகல சத்தியத்தை நம்மளுக்கு வெளிப்படுத்துவார். பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் நமக்கு கண்டித்து அவர் என்ன செய்வார்? உணர்த்துவார். அல்லேலூயா. அவர் உணர்த்தும் பொழுது நம்முடைய பலத்தினால் வாழ முடியுமா? முடியாது. அதனால தான் அவர் நமக்கு பலனையும் கொடுக்கிறார். அல்லேலூயா. அப்ப சத்தியத்தின்படி நம்ம வாழணும் அப்படின்னா நம்ம விழுந்து போகாமல் அந்த சத்தியத்தில் முடிவு பெறுந்த நிலை நிற்க வேண்டும் என்றால் இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கொடுக்கிற ஞானஸ்தானத்தை நம்ம என்ன செய்து கொள்ளணும்? பெற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த ரெண்டு ஞானஸ்தானத்தையும் நம்ம பெற்றுக்கொண்டால் கடைசி நாட்கள்ல தேவன் நம்ம என்ன செய்வார்? எழுப்புவார். எதற்காக எழுப்புவார்? நித்திய ஜீவனை அளிப்பதற்காக அவர் நம்மளுக்கு என்ன செய்வார்? என்ன செய்வார்? எழுப்புவார். நீங்க யோவான் ஸ்நானம் கொடுத்த ஞானஸ்தானத்தை மட்டும் பெற்றுக்கொண்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கும் பட்சத்தில் கடைசி நாட்கள்ல அவர் நம்மை எழுப்புவார் என்ற அந்த விசுவாசம் கிரியை இல்லாத விசுவாசமாக போய்விடும். அல்லேலூயா. நீங்க ஊழியக்காரருக்கு முன்பாக உங்களுக்குள்ளாக எதுவுமே இல்லை என்பதை போல நடந்துக்கலாம். ஊழியக்காரருக்கு பயந்து நடக்கணும். ஆனா பயந்து நடக்கிறேன்னு சொல்லி தவறான காரியத்தை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடாது? செய்யக்கூடாது. இதுல இருந்து எனக்கு ஒரு விடுதலை கிடைக்கல அப்படின்னா
ஆண்டவரே நீங்கள் விடுதலை கொடுக்குற வரைக்கும் இந்த பந்தியில் நான் என்ன செய்யலை, கலந்துக்கலை. இந்த பந்தியில் கலந்து கொள்வதற்கான நோக்கம் என்ன? இந்த பந்தியில் யார் கலந்து கொள்கிறார்களோ அவர்களை தான் நான் கடைசி நாட்கள் என்ன செய்வேன், எழுப்புவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அப்படின்னா தேவன் என்னை என்ன செய்யணும், எழுப்பணும். அப்படின்னா இந்த பந்தியில் நான் என்ன செய்யணும், பங்கு பெறணும். இந்த பந்தியில் நான் பங்கு பெறுவதற்கு என்னை நான் தான் தகுதிப்படுத்திக் கொள்ளணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த தகுதி யார் கொடுப்பாங்க? பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வரும் பொழுது உலகம் உங்களுக்குள்ளாக கொஞ்சம் கொஞ்சமா உங்களை விட்டு போயிடும். அல்லேலூயா, அல்லேலூயா. உலகம் உங்களை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சுக்கிட்டே இருக்கும், போய்கிட்டே இருக்கும். அப்போ உங்களை அறியாமலேயே நீங்களே உங்களை நிதானிக்கும் பொழுது இந்த கசப்பு வெறுப்புகள், உலக ஆடம்பரியங்கள், உலக அலங்கரிப்புகள், தேவையில்லாத கிரியைகளை நம்முடைய சரீரத்துக்குள்ளேயும் சரி நம்முடைய இருதயத்துக்குள்ளேயும் சரி நம்ம என்ன செஞ்சுக்க மாட்டோம், வச்சுக்க மாட்டோம். ஒவ்வொரு காரியத்தையும் எனக்கு இது பிரச்சனையா இருக்கு ஆண்டவரே, இதுலேருந்து எனக்கு என்ன செய்யுங்க, ஒரு விடுதலை கொடுங்க. எப்படி விடுதலை கொடுக்க முடியும்? சீசர்கள் போய் ஒரு பிசாசை துரத்துனாங்க. அந்த பிசாசு அவங்க விட்டு என்ன செய்யல, போகலை. திரும்பி யார்கிட்ட வந்துட்டாங்க, ஆண்டவர்கிட்ட வந்துட்டாங்க. அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு, திட்டாரு இல்லையா? தின்னபோய் அவர் என்ன சொல்றாரு, இந்த வகையான பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலும் என்ன செய்யாது, போகாதுன்னு சொல்லிட்டாருல. அப்போ இந்த கிரியை உங்களுக்கு இருந்துச்சுன்னா இந்த கிரியை எப்படி போகும் அப்படிங்கிற ஆலோசனை உங்களுக்கு தருவாரா, தரமாட்டாரா? தருவார் தானே. அப்போ நான் தகுதியான பாத்திரமாக அந்த பந்தியில் பங்கு பெற முடியும் தானே. அந்த அப்பத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரத்துக்கு ஒப்பிடுகிறோம். அந்த திராட்சை ரசத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தத்துக்கு ஒப்பிடுகிறோம். அப்போ அது ரெண்டையும் பானம் பண்ணும் பொழுது தகுதி இல்லாமல் பானம் பண்ணுனா என்ன நடக்கும்? ஒன்றும் நடக்காது. நமக்குள்ளாக இருக்கிற பரிசுத்த ஆவியானவர், நமக்குள்ளாக இருக்கிற தீய எண்ணங்கள் நம்ம நினைச்சுக்கிட்டு இருப்போம். கவனிக்கிறீங்களா? நம்ம நினைச்சுக்கிட்டு இருப்போம். தகுதி இல்லாமல் கலந்து கொள்ளும் பொழுது துணிகரமாய் செய்வதற்கு நம்மை அது நடத்தும். கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருக்காது. அபாத்திரமாய் கலந்து கொள்ளும் பொழுது என்ன நடக்கும்னா, நம்ம மனசுல நினைச்சுக்குவோம், இப்படி பண்ணலாம், இப்படி இருக்கலாம், இதை செய்யலாம் அப்படின்னு மனசுல தான் நினைச்சுக்குவோம். ஆனால் செய்வதற்கு என்ன இருக்கும்? பயம் இருக்கும். வேண்டாம், யாராவது ஏதாவது எல்லாம் செஞ்சுக்குவாங்க, நினச்சிக்குவாங்கன்னு அந்த பயம் இருக்கும். ஆனால் அபாத்திரமாய் இந்த பந்தியில் பங்கு பெறும்போது அந்த பயம் இருக்காது. துணிகரமாய் அதை செய்வதற்கு நம்ம செயல்பட ஆரம்பிச்சிடுவோம். யார் என்ன சொன்னால் எனக்கு என்ன அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துடும். அதுதான் யூதாஸ் காரியத்துக்கு என்ன செஞ்சிச்சு, வந்துச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அபாத்திரமாய் நான் பங்கு பெறக்கூடாது அப்படின்னா, பாஸ்டர் இல்லை பிரதர், இன்னும் எனக்கு இதில் இருக்குது, சிஸ்டர் ஜெபம் பண்ணலாம், இதுக்கு எப்படியாவது என்ன செய்யலாம், ஜெபம் பண்ணலாம், அறிக்கை பண்ணுங்க, அறிக்கை என்ன செய்யுங்க, பண்ணுங்க. இந்த பந்தியில் என்ன செய்யலாம், கலந்துக்கலாம். அதுலேருந்து எப்படியாவது என்ன செய்யுங்க, ஒரு விடுதலையை பெற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு வேதத்தின் மூலமாக ஆலோசனை பெற்று அதை கடைபிடிக்க நம்ம முயற்சி செய்யணும்னு வச்சுக்கோங்களேன். நிச்சயமாய் தேவன் அதிலிருந்து ஒரு விடுதலையை கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவனுடைய ஞானஸ்நானம் எப்படி தெரியுமா இருக்கும்? எப்படி இருக்கும் தெரியுமா? எப்படி இருக்கும் இயேசுனுடைய ஞானஸ்நானம்? ஒரு காரியத்தை நாம் கடைபிடிக்காத அந்த நேரத்தில் தொடர்ந்து அந்த காரியத்தை என்ன செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, சொல்லிக்கிட்டே இருப்பார், ஞாபகப்படுத்திகிட்டே இருப்பார். நீ இதோடு பங்கு பெறுற, நீ இப்படி இருக்கிற, நீ இந்த காரியத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கிற, இதுலேருந்து என்ன செய், ஒரு விடுதலை பெற்றுக்கொள், இதுலேருந்து ஒரு மன திரும்பலை பெற்றுக்கொள் அப்படின்னு அந்த இயேசுவானவர் நமக்குள்ள என்ன செஞ்சுக்கிட்டே இருப்பார், சொல்லிக்கிட்டே இருப்பார். இதை நீங்கள் ஒத்துக்கும் போது தான். ஆனால் நீங்கள் ஊழியக்காரரை மதிக்கணுங்கிற ஒரு பேரில் நீங்கள் எல்லாத்தையும் கழட்டி வச்சுட்டு எங்களுக்குள்ளாக நாங்கள் உலக அலங்கரிப்புக்குள்ளேயும் இல்லை, எங்கள் இருதயத்தில் கசப்பு வெறுப்பு, இந்த 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற எந்த கிரியைகளும், அதாவது மாமிச கிரியைகள் எதுவுமே எங்களுக்குள்ள இல்லைன்னு நீங்கள் சொல்லி சாட்சி சொல்லும் பொழுது, நான் யாரோடும் சமாதானமாக இருக்கிறேன், எல்லாரோடும் நான் ஐக்கியமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பந்தியில் கலந்து கொண்டா நஷ்டம் அடைவது அந்த ஆத்மாவா இல்லை ஊழியக்காரருடைய ஆத்மாவா? கவனிங்க, யாருடைய ஆத்மா? அந்த ஆத்மா. அதுக்காக இதுலேருந்து எனக்கு விடுதலை கிடைக்கலையே. பாவம் எல்லாம் சபைக்குள்ளாக யார் வரணும்? பரிசுத்தவான் தான் வரணும்.
அப்படின்னு ஒரு போர்டு போட்டா நம்மளால வர முடியுமா? அப்ப யார் தான் வர முடியும்? பாவியா உள்ளக வந்து பரிசுத்தரா வெளியில போகணும். அல்லேலூயா, அல்லேலூயா. உலகம் என்னால விட முடியல, வெளியில இருந்தா எப்படி விட முடியும்? அப்ப விடணுங்கிற எண்ணம் இருந்துச்சுன்னா விடுவிக்க வேண்டிய இடத்துக்கு வர சொல்லும். அல்லேலூயா. எப்படி வர சொல்லும்? கடமைக்காக வர சொல்லாது, வாஞ்சோடு வர சொல்லும், தாகத்தோடு வர சொல்லும். ஆண்டவரே, எப்படியாவது இதுல இருந்து எனக்கு என்ன கிடைக்கணும்? ஒரு விடுதலை கிடைக்கணும். அவங்கெல்லாம் நீங்க யோசித்து பார்த்துருப்பீங்க, மூட நம்பிக்கை, இந்த பக்கம் குத்தி இந்த பக்கம் எடுக்கிறாங்க, முதுகுல குத்திக்கிறாங்க, தீ மிதிக்கிறாங்க, இன்னும் எக்ஸட்ரா எவ்வளவோ. உங்களுக்கு அறிவே இல்லை போல. இல்லை, அவர்களுடைய வைராக்கியம் எப்படியாவது இது எனக்கு என்ன செஞ்சிடணும். தன்னை என்ன செய்து கொள்ளுகிறேன்? பறித்து கொள்ளுகிறேன். ஏன்னா இந்த போராட்டத்திலிருந்து எனக்கு என்ன கிடைக்கணும்? ஒரு விடுதலை கிடைக்கணும். அவங்க உலக ஐஸ்வர்யத்துக்காக அப்படி இருக்கிறாங்க. ஆனா நம்ம பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கணும்னா எந்த அளவுக்கு பக்தி வைராக்கியமா இருக்கணும்? அல்லேலூயா, அல்லேலூயா. ஜலத்தினாலும் ஆவியினாலும் ஒருவன் பிரபாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் என்ன செய்ய முடியாது? பிரவேசிக்க முடியாது. பரிசுத்த ஆவியானவர் அந்நிய பாஷை வரங்களை நமக்கு என்ன செய்வார்? தருவார். தீர்க்க தரிசன வரங்களை என்ன செய்வார்? தருவார். வியாக்கியானம் பண்ணுகிற வரங்களை என்ன செய்வார்? தருவார். அப்ப பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் என்ன? நம்ம இருதயத்துக்குள்ள தேவையில்லாத காரியங்கள் இருந்துச்சுன்னா அதை தினமும் நம்மளுக்கு அதை என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கும்? உணர்த்திக்கிட்டே இருக்கும். நீங்க இந்த நிலைமையில இருக்கிறீங்க, நீங்க இப்படி இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு காரியத்தையும் அதை என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கும்? உணர்த்திக்கிட்டே இருக்கும். அப்படி உணர்த்தும் பொழுது அதன்படி நம்ம நடந்தோம் அப்படின்னா பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை நம்ம பெற்றுக்கொள்ளலாம். அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய ஞானஸ்தானத்தை நம்ம பெற்றுக்கொண்டோம்னு அர்த்தம். அல்லேலூயா. யோவான் ஸ்நானகர் கொடுக்கிற ஞானஸ்தானத்தை ஒரு முறை பெற்றால் போதும். ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுக்கிற ஞானஸ்தானத்தை அனுதினமும் பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அதுக்கு ஏதாவது நாள் வச்சிருக்கிறீங்களா? இயேசு கிறிஸ்து கொடுக்கிற ஞானஸ்தானத்தை எப்ப பெற்றுக்கொள்ளணும்? அனுதினமும். காலையில எழுந்திருக்கிறீங்களா, உடனே அவருடைய ஞானஸ்தானத்தை என்ன செய்யணும்? பெற்றுக்கொள்ளணும். அதாவது என்னன்னா அவருடைய வார்த்தையின்படி சத்தியத்தின்படி நம்ம என்ன செய்யணும்? வாழ்ந்தாகணும். கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல். அது பாவம் அல்ல. ஒருத்தவங்க திட்டுனா நீங்க திருப்பி என்ன செய்யலாம்? திட்டலாம், பாவம் இல்லை. ஆனா திட்டாம நீங்க விட்டீங்கன்னா தேவன் உங்கள் மீது அன்பாக இருப்பார். அல்லேலூயா. என் பிள்ளை நான் சொன்னேன் அப்படிங்கிறதுனால அநியாயத்தை அது என்ன செஞ்சுக்குது? சகித்து கொள்ளுது. என் நாமத்து நிமித்தமாக நீங்க செய்யாத காரியத்தை செஞ்சீங்கன்னு பழி போடுவாங்க. நீங்க சந்தோஷப்படுங்க, பரலோகத்தில் உங்களுடைய பொக்கிஷங்கள் என்ன செய்யப்பட்டு இருக்கிறது? அல்லேலூயா. நீங்க பதில் பேசுறீங்களா? பதில் பேசலாம். அதற்காக நீங்க பாவம் நினைச்சுக்குவீங்க. ஆனா நீங்க அவங்கள மன்னிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், கர்த்தர் உங்க மேல அன்பா இருப்பார். அல்லேலூயா. தீமைக்கு நம்ம என்ன செய்யணும்னு சொல்லியிருக்கிறாரு? நன்மை செய்யுங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. உன் சத்துரு பசியா இருந்தா அவனுக்கு என்ன செய்? போஜனம் கொடு, தண்ணி கொடு, மண்ணி. ஏன்னா அவனுக்கு அவன் மேல நீ என்ன செய்யறாய்? அக்கினி நெருப்பு நீ அவன் தலையில என்ன செய்யற? குவிக்கிற அப்படின்னு அர்த்தம். அல்லேலூயா. நாம் எதிர்த்து பேசுவதற்கு நமக்கு வாய்ப்பு உண்டு. ஆனா நம்ம பேசக்கூடாது. பேசாமல் போகும் பொழுது தேவன் அவர்களுக்கு என்ன செய்வார்? பேசுவார். அல்லேலூயா. இது 4 மாதத்துக்கு ஒரு முறை அல்ல, அனுதினமும் இந்த வேதத்தின்படி நம்ம வாழ்ந்தோம்னா அந்த நாள்ல நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுக்கிற ஞானஸ்தானத்தை நம்ம என்ன செய்து கொண்டோம்? பெற்றுக்கொண்டோம் என்று அர்த்தம். அல்லேலூயா. எத்தனை பேரு ஊழியக்காரங்க கொடுத்த ஞானஸ்தானத்தோடு மட்டும் நம்ம நிக்கிறோம்? இயேசு கிறிஸ்து கொடுக்கிற ஞானஸ்தானம் இன்னொருவர் வந்து சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஏன்னா உங்களுக்குள்ள இருக்கிற அவரே உங்களுக்குள்ளாக இருக்கிற காரியத்தை என்ன செய்து கொள்ளுவார்? சொல்லிக் கொடுப்பார். அல்லேலூயா. சங்கீதம் 81ல ஒரு வசனத்தை வாசிங்களேன். உனக்குள் அப்படின்னு ஆரம்பிக்கும். உனக்குள் வேறு தேவன் உண்டாயிருக்க வேண்டாம். 8வது, அதாவது சங்கீதம் 81 9வது வசனம். உனக்குள் வேறு தேவன் உண்டாயிருக்க வேண்டாம். உனக்குள் வேறு தேவன் உண்டாயிருக்க வேண்டாம்.
அந்நிய தேவனை நீ நமஸ்கரிக்கவும் வேண்டாம். அந்நிய தேவனை நீ நமஸ்கரிக்கவும் நமஸ்கரிக்கவும் வேண்டாம். அல்லேலூயா. இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? எத்தனை சொல்லப்பட்டிருக்கிறது? எத்தனை சொல்லப்பட்டிருக்கிறது? 2 தானே? கணக்கு தெரியலையா? உனக்குள் கம்மிங்க. உனக்குள் வேறு தேவன் உண்டாயிருக்க வேண்டாம். அந்நிய தேவனை நீ நமஸ்கரிக்கவும் வேண்டாம். அப்ப 2 தேவர்களை வழிபடுவதற்கான வாய்ப்பு உண்டா இல்லையா? வாய்ப்பு உண்டா இல்லையா? இருக்குதானே? அப்ப உனக்குள் ஒரு தேவன் உண்டாயிருக்க வேண்டாம் அப்படின்னா கசப்புக்காக பக்தி வைராக்கியம் பாராட்டுகிறவர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க தெரியுமா? நான் செத்தாலும் அவன் என் மூஞ்சில் என்ன செய்யக்கூடாது? முழிக்க கூடாது. நான் எப்படி அவன் வீட்டுக்கு போவேன்? அவன் பண்ண காரியம் என்ன சும்மாவா? அவன் என்னை எவ்வளவு அவமானப்படுத்திட்டான் தெரியுமா? அதனால அவன் இருக்கிற தசை கூட நான் என்ன செய்ய மாட்டேன், படுக்க மாட்டேன், போக மாட்டேன் அப்படின்னா அது அவங்களுக்கு யாரு? தேவனா ஆயிடுறாரு. பொருளாசை, விக்கிரக ஆராதனை, இது எனக்கு இருக்கணும், இது எனக்கு வேண்டும், இது கட்டாயமா இது எனக்குள்ள இருந்து ஆகணும், அது ஒரு தேவன். அல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவன் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டாம், உண்டாக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வேற தேவர்களை நமஸ்கரிக்கவும் வேண்டாம் அப்படின்னு சொன்ன உடனே இந்த ஆண்டவருடைய பிள்ளை என்ன செய்யறாங்கன்னா, நான் விக்கிரக கோயிலுக்கு போகல, சரி, நான் அங்கே போகல, நான் இங்கே போகல அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அவங்களுக்குள் வேறு ஒரு தேவன் என்ன செய்கிறார், இருக்கிறார். அல்லேலூயா. அந்த தேவனுக்கு பேர் தான் மாமிசத்தின் கிரியைகள். அந்த மாமிசத்தின் கிரியைகள் நமக்குள்ள இருந்துச்சுன்னா அது நம்மளுக்கு தேவன் தான். அதுக்கு மேல நமக்கு என்ன போயிடுச்சு, நம்பிக்கை போயிடுச்சு. அதை நம்ம என்ன செய்யறோம், உறுதியா பிடிச்சுக்கிறோம். இது என்னால இதை நான் விட்டுட்டேன் அப்படின்னா என்னை உலகத்துல இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்க, நினைச்சிட்டு போறாங்க. உலகத்துல இருக்கிறவங்கள உங்களுக்கு gift கொடுக்க போறாங்க, உங்களுடைய பங்கு உங்களுக்கு கொடுக்க போறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஜலத்தினாலும் ஆவினாலும் ஒருவன் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிக்க மாட்டான். அங்கே எத்தனை சொல்லப்பட்டு இருக்கிறது? அங்கே எத்தனை சொல்லப்பட்டு இருக்கிறது? 2 தானே. ஜலத்தினால நம்ம ஞானஸ்தானம் எடுத்துக்கிறோம். நீங்களாம் அடுத்த மாசம் என்ன செய்ய போறீங்க, எடுக்க போறீங்க, தடை இல்லை, கொடுத்துடலாம். ஆனா ஆவியினால் நீங்க ஞானஸ்தானத்தை என்ன செய்து கொள்ளணும், பெற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. ஜலத்தினால ஞானஸ்தானம் எடுக்கிறது எத்தனை முறை எடுக்கணும்? ஒரே முறை தான். ஆனா ஆவியினால எடுக்கிற ஞானஸ்தானம் அனுதினமும் என்ன செய்யணும், நீங்க எடுக்கணும். அல்லேலூயா. அப்படி எடுக்கும் பொழுது அந்த நாள் நீங்கள் அப்பத்தை புசிக்கிறீர்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தத்தை நீங்க என்ன செய்றீங்க, பானம் பண்றீங்க. அந்த நாள்ல நீங்க பந்தியில கலந்து கொண்டதா அர்த்தம். இல்லைன்னா ஏப்ரல் மாதம் வைக்கிறோம் பார்த்தீங்களா, இதையெல்லாம் செய்யாம அதுல கலந்து கொண்டுட்டீங்கன்னா நீங்க கலந்து கொள்ளலைன்னு அர்த்தம். நீங்க மனிதரை என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டீங்க, பிரியப்படுத்த அப்படி நடந்துக்கிட்டீங்க. அதனால ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஆலோசனை இல்லை, ரட்சிப்பு கர்த்தருடையது. இப்படியெல்லாம் போனீங்கன்னா, இப்படியெல்லாம் நடந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பிரச்சனை வரும் அப்படின்னு ஊழியக்காரர்கள் சொல்லதான் முடியும். அல்லேலூயா. முதலில் ஊழியக்காரர்கள் கை கொண்டு அதற்கு பிறகுதான் ஜனங்களுக்கு அதை என்ன செய்யணும், போதிக்கணும். அப்போ இங்க இருந்து வருகிற வார்த்தை எல்லாம் முதல்ல எனக்கு தான். ஆமீன் சொல்லுவோமா? நானும் அந்த பந்தியில பங்கு பெறேன் அப்படின்னா நானும் அதற்கு ஆயத்தமாக என்னை என்ன செய்யணும், வைக்கணும். இதற்கு முன்பாக எனக்கு இந்த சத்தியம் தெரியல. அப்ப இன்றைக்கு இந்த சத்தியத்தை நான் படிக்கும் பொழுது எனக்குள்ளாக இருக்கிற அந்த வேற தேவனை எனக்கு ஆண்டவர் என்ன செய்கிறார், தெரியப்படுத்துகிறார். இப்ப நானும் ஊழியக்காரர்களும் அதை கொண்டுட்டு போய் என்ன செய்யணும், ஆண்டவர்கிட்ட சொல்லி, ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு சூழல் எனக்கு இருக்கு, இப்படிப்பட்ட ஒரு தேவன் எனக்குள்ளாக இருக்கிறார்கள், பெருமையான தேவன் எனக்குள்ளாக இருக்கிறான், கீழ்ப்படியாத தேவன் எனக்குள்ளாக இருக்கிறான், அசட்டை பண்ற தேவன் எனக்குள்ளாக இருக்கிறான், எல்லாரையும் ஏளனமா பார்க்கிற தேவன் எனக்குள்ள இருக்கிறான், ஜாதியை பார்க்கிற தேவன் எனக்குள்ள இருக்கிறான், செல்வத்தை பார்க்கிற தேவன் எனக்குள்ள இருக்கிறான், பணத்தை பார்க்கிற தேவன் எனக்குள்ளாக இருக்கிறான் அப்படின்னு நான் அதை ஐடென்டிஃபை பண்ணி, அதாவது கண்டுபிடிச்சு லிஸ்ட் போட்டு இதுல இருந்து எனக்கு நீங்க என்ன செய்யணும், ஒரு விடுதலையை கொடுக்கணும். இனி வருகிற காலங்கள்லாம் அந்த ஆராதனை டயத்துல இந்த தேவனை எல்லாம் என்னை விட்டு நீங்கள் என்ன செய்து போடும், அகற்றும் அப்படின்னு சொல்லி நானும் தான் ஜெபம் பண்ணணும், நீங்கள் தான் என்ன செய்யணும், ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. இல்ல உங்களுக்குள் ஒரு வேற ஆண்டவர் உண்டாயிருக்க வேண்டாம். உங்களுக்குள்ள இருக்கிற காரியம் அது ஆண்டவன் தான் அப்படிங்கிறத எப்படி நீங்க புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த காரியத்தை நான் சொல்றேன்.
தேவனுக்கு நம்ம அடிமையாக இருந்தோம் அப்படின்னா அவர் நம்மை நடத்துவார். நமக்குள்ளாக வேறு ஏதாவது இருந்துச்சுன்னா அது நம்மை நடத்தும். அல்லேலூயா. அப்போ அது நம்மளை நடத்துச்சுன்னா அது நம்மளுக்கு யாரா மாறிடுது? தேவனா மாறிடுது தானே? ஆமாவா இல்லையா? பைபிள் படி நேரத்தில் போய் பைபிள் படிப்பாங்களா? என்னப்பா நீ அப்படின்னு சொல்ல உடனே ஆமாம்ல இப்போ போய் இதுக்கு போய் அப்படி சொல்லிட்டீங்கன்னா அதுக்கு நீங்கள் யாரை மாறிட்டீங்க? அடிமையாக மாறிட்டீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கெல்லாம் நம்ம போக வேண்டாம், ஏன்னா உனக்கு எவ்வளவு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிடுச்சா, அப்போ நீங்கள் அதுக்கு யாராக மாறிட்டீங்க? அடிமையாக மாறிட்டீங்க. அப்போ நமக்குள்ள அந்த காரியங்கள் நாம் செய்ய நினைப்பதை செய்ய விடாமல் தடுக்கிறது என்றால் நமக்குள்ளாக அது தேவனாக இருக்கிறது என்ற அர்த்தம். அல்லேலூயா. அப்போ நம்ம ஆண்டவர்கிட்ட கொண்டுட்டு போய் அதை நிறுத்தி, ஆண்டவரே இதுல இருந்து நீங்க தான் எனக்கு என்ன செய்யணும், ஒரு விடுதலை கொடுக்கணும்னு ஜெபம் பண்ணோம்னா விடுதலையும் கொடுப்பாரு. விடுதலை பெறுவதற்கான வழியவும் சொல்லுவாரு. திரும்பவும் அடிமை ஆகக்கூடாது என்பதற்கான பலனையும் கொடுப்பாரு. அல்லேலூயா. உங்களுக்கு இது வேண்டுமா வேண்டாமா? வேண்டும் தானே? அப்போ ஜலத்தினாலும் ஆவியினாலும் நாம் ஞானஸ்தானம் எடுக்கணும். ஜலத்தினால் எடுக்கிற ஞானஸ்தானம் ஒரு முறை எடுத்தால் போதும். ஆனால் ஆவியினால் பெறுகிற ஞானஸ்தானம் அனுதினமும் நம்ம என்ன செய்யணும்? பெற்றுக்கொள்ளணும். உனக்குள் வேறு தேவன் என்ன செய்ய வேண்டாம்? உண்டாக வேண்டாம். அப்படின்னா மாமிசத்தின் கிரியைகள் நமக்குள்ளாக இருந்துச்சுன்னா அது நமக்கு யாரா மாறிடும்? ஆண்டவரா தேவனை என்ன செஞ்சிடும்? மாறிடும். அதை ஒவ்வொன்றாக எடுத்து போடுவதற்கு இந்த பரிசுத்த ஆவியானோட அபிஷேகம் நம்மளுக்கு இருக்கும். அல்லேலூயா. அதனால அந்நிய பாஷை பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டவர்கள் அந்நிய பாஷை பேசுவார்கள், தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். அதுக்கு பிறகு என்ன? ஆவியை பகுத்தறிவார்கள். குணமாக்குற வரங்கள் அவங்களுக்கு என்ன செய்யும்? இருக்கும். ஆனால் பவுல் ஒரு இடத்துல எப்படி சொல்லுகிறார்? இதையெல்லாம் என்ன செஞ்சிடும்? அழிந்து போயிடும். வார்த்தையோ என்ன செய்யாது? அழியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க இத்தனை ஆத்துமாக்களை ரட்சிப்புகளாக நடத்திட்டீங்க, அதனால நீங்க உள்ளக போங்க. நீங்க இவ்வளவு பேருக்கு தீர்க்க தரிசனம் சொல்லிட்டீங்க, அதனால நீங்க உள்ளக போங்க. நீங்க இவ்வளவு பேர் ஆவியை பகுத்தறிந்துட்டீங்க, அதனால நீங்க உள்ளக போங்க. நீங்க இவ்வளவு பேருடைய நோய்களை குணமாக்கிட்டீங்க, அதனால நீங்க என்ன செய்யுங்க? அப்படி சொல்லப்பட்டிருக்கா பைபிள்ல? சத்தியத்தை கை கொண்டு வந்த நீதி உள்ள ஜாதி உள்ளே பிரவேசிப்பதற்கு வாசல்களை என்ன செய்யுங்கள்? திறவுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க செய்கிற செயல் உங்களுக்கும் மற்றவங்களுக்கு இடரலா இருக்கணும். உங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் உணர்த்தினால் அந்த செயலை உடனே நீங்க விட வேண்டும். அல்லேலூயா. அப்படி விட்டீங்கன்னா நீங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய ஞானஸ்தானத்தை என்ன செஞ்சிட்டீங்க? பெற்றுக்கொண்டீர்கள் என்ற அர்த்தம். அல்லேலூயா. பாருங்க, சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் என்ன செஞ்சேன்? பிறந்தேன். இதற்காகவே இந்த பூமிக்கு நான் என்ன செஞ்சேன்? வந்தேன். சத்தியவன் எவனும் என் சத்தம் கேட்கிறான். அப்ப நம்ம சத்தியத்தின் முன்னாடி நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னா அந்த நேரத்தில் சில பேர் நம்மளை விட்டு போவார்கள். நம்ம பயப்படக்கூடாது. ஆனால் ஒரு முறை நம்மளை திரும்பி என்ன செய்வாங்க? வருவார்கள். இன்றைக்கு சத்தியத்தில் வாழும் பொழுது மற்ற எல்லாரும் நம்மளை விட்டு போவாங்க. ஆனால் நம்மை ஆண்டவர் அவர்களுக்கு முன்பாக வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் செய்த கிரியைகளை அவர்களும் சில மாதங்களுக்கு பிறகு, சில நாட்களுக்கு பிறகு, சில மாதங்களுக்கு பிறகு, சில வருஷங்களுக்கு பிறகு அதே காரியத்தை அவர்கள் செய்யும் போது தான் தேவன் நம்மை எந்த அளவுக்கு நேசித்திருக்கிறார் என்பதை நம்ம புரிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால சத்தியத்துல நம்ம என்ன செய்யணும்? நிலைத்து நிற்கணும். சத்தியம் என்ன சொல்லுது? ஆதியில ஆண்டவர் சொல்லுகிறார், என்னென்று வேற தேவன் உனக்கு என்ன செய்ய வேண்டாம்? உண்டாக்க வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு. ஏன் அப்படின்னா அந்த காலத்தில் இருந்த மக்கள் ஆண்டவர் உருவாக்கின எல்லாவற்றையும் ஆண்டவனாக உருவாக்கி தேவனாக என்ன செய்து கொண்டார்கள்? உருவாக்கி கொண்டார். நீங்கள் எகிப்தில் பார்த்தீங்கன்னா கழுகு இருக்கும், தவளை இருக்கும், இன்னும் நிறைய சிம்பிள்ஸ் எல்லாம் இருக்கும். அதையெல்லாம் அவங்க என்னவா வணங்கி இருக்கிறாங்க? தெய்வமா வணங்கி இருக்கிறாங்க. கவனிக்கிறீங்களா? அப்படி இந்த காலத்தில் ஆண்டவர் சொல்கிறார், என்னையன்றி உனக்கு வேற தேவர்கள் என்ன செய்யாத?
உண்டாக்காத ஒரு சொரூபத்தை நீ என்ன செய்யாத, வணங்காத அப்படின்னு சொல்லிட்டார். ஆனால் இப்போ என்ன சொல்கிறாருன்னா, என்னை தவிர யாரையும் நீ என்ன செய்யக்கூடாது, என்னை தவிர யாரையும் நீ என்ன செய்யக்கூடாது, நேசிக்கக்கூடாது. தாயையாவது தகப்பனையாவது மனைவியாவது பிள்ளைகளாவது என்ன செய்யக்கூடாது, நேசிக்கக்கூடாது. ஏன்னா இந்த காலத்தில் உணர்ச்சி வசப்பட்டு சொந்த பந்தத்துக்கு என்ன செஞ்சிடுவாங்க, கீழ்ப்படிஞ்சிடுவாங்க. இந்த காலகட்டத்தில் அவங்க ஏதாவது நினச்சிக்குவாங்களோ, இவங்க ஏதாவது நினச்சிக்குவாங்களோ, நம்ம இதை செய்யலைன்னா அவங்க தப்பாக நினச்சிக்குவாங்களே அப்படின்னு சொந்த பந்தத்தை பார்க்குற காலம் இருக்கிறதுனால ஆண்டவர் சொல்கிறார், என்னை தவிர வேற யாரையும் என்ன செய்யக்கூடாது, நேசிக்கக்கூடாது. அப்படி நேசித்தால் நீ எனக்கு பாத்திரம் அல்ல. அல்லேலூயா. அப்ப தாயா இருந்தாலும் பிள்ளையா இருந்தாலும் மாமனாரா இருந்தாலும் மாமியாரா இருந்தாலும் மருமகளா இருந்தாலும் யாரா இருந்தாலும் சத்தியம் சத்தியம் தான். ஊழியக்காரரா இருந்தாலும் சரிதான். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த சத்தியம் என்ன செய்யாது, மாறாது. இது இருபுறமும் கருப்புள்ள பட்டயம். இங்கே இருந்து உங்களுக்கு மட்டுமல்ல, இங்கே இருந்து சொல்லப்படுகிறவர்களுக்கும் அதே சத்தியம்தான். அப்போ நாம் கை கொண்டு போதித்தால்தான் நம்மால் ஆசீர்வாதத்தை என்ன செய்ய முடியும், சுதந்திரத்து கொள்ள முடியும். அல்லேலூயா. இன்றைக்கு தேவ வார்த்தையின் தலைப்பு என்னன்னா உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கை எத்தனை பேர் பண்ணுவாங்க, உடன்படிக்கை எத்தனை பேர் பண்ணுவாங்க? ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை வாசிங்களேன். அப்பொழுது ஆபிரகாம் ஆடு மாடுகளை கொண்டு வந்து அபிமெலேக்குக்கு கொடுத்தான். அவர்கள் இருவரும் உடன்படிக்கை பண்ணிக்கொண்டார்கள். யார் பதில் சொல்லலையே, கவனிக்கலையே? உடன்படிக்கை எத்தனை பேர் செய்வாங்க? 2 பேர் செய்வாங்க. உடன்படிக்கை எத்தனை பேர் செய்வாங்க? 2 பேர் தான் செய்வாங்க. அல்லேலூயா. யார் யாரு? நீங்களும் ஆபிரகாமும் அபிமெலேக்கும் என்ன செஞ்சுக்கிட்டாங்க, உடன்படிக்கை பண்ணிக்கிட்டாங்க. அவங்க எப்படி உடன்படிக்கை பண்ணியிருப்பாங்க, இது என்னுடைய எல்லை, இந்த எல்லையை தாண்டி நானும் வரமாட்டேன், அந்த எல்லையை தாண்டி நீ என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. இது அவங்க பண்ணிக்கிட்டாங்க. கவனிங்க கவனிங்க, முக்கியமான இடம் இது இல்லையா? அப்படி ஒரு உடன்படிக்கை என்ன செஞ்சுக்கிறாங்க, பண்ணிக்கிறாங்க. இப்போ நம்ம ஆண்டவர்கிட்ட எப்படி உடன்படிக்கை பண்ணுறோம் அப்படின்னா, ஆண்டவர் எப்படி கேட்குறாருன்னா, நீ என்னோடு கூட உடன்படிக்கை செய்கிற காலம் முழுவதும் நீ செய்த எல்லா பாவத்தையும் நான் ஏற்றுக்கிறேன். அல்லேலூயா. நீ பிறந்ததிலிருந்து என்னை அறிந்து கொண்டு என்னோடு கூட உடன்படிக்கை செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு முடிவை எடுத்த பார்த்தியா, அது வரைக்கும் நீ செய்த எல்லா பாவத்தையும் நான் ஏற்றுக்கிறேன். ஆனால் உடன்படிக்கை பண்ணினதற்கு பிறகு நீ பண்ணுகிற எல்லா பாவத்துக்கும் நீ தான் காரணம். அந்த பாவத்தை நான் ஏற்றுக்க மாட்டேன், அந்த பாவத்தை நான் என்ன செய்ய மாட்டேன், ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். அதைத்தான் நான் வரலைன்னா அவங்க சாக்கு போக்கு சொல்லலாம், நான் இப்போ வந்துட்டேன் அதனால் அவங்க என்ன செய்ய முடியாது, சாக்கு போக்கு என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது அப்படின்னு சொல்கிறார். அப்போ நம்ம அவர்கிட்ட போய் எப்படி உடன்படிக்கை பண்ணணும், நான் உண்மை அறிந்து உம்மோடு கூட உடன்படிக்கை செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணம் எனக்குள்ளாக வரும் நாட்கள் வரைக்கும் நான் செய்த எல்லா பாவத்தையும் நீங்கள் ஏற்றுக்குங்க. ஆனால் இனிமே வருகிற நாட்களில் நான் பாவம் செய்தேன் என்றால் அதற்கு வருகிற பலனை நானே என்ன செய்கிறேன், ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்கிறோம், உடன்படிக்கை பண்ணுறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. கவனிக்கிறீங்களா, கவனிக்கிறீங்களா? அப்போ இதை நம்ம உடன்படிக்கை பண்ணுறோம் அப்படின்னா அந்த உடன்படிக்கையில் நம்ம எப்படி இருக்கணும், நிலைத்து இருக்கணும். நம்ம மனிதனோடு உடன்படிக்கை பண்ணலை, நம்ம யாரோடு உடன்படிக்கை பண்ணுகிறோம், தேவனோடு உடன்படிக்கை பண்ணுகிறோம். அப்போ தேவனோடு உடன்படிக்கை பண்ணும் பொழுது நம்ம அவர்கிட்ட சொல்கிறோம், அவர் இப்படி கேட்குறாரு, நீ பரவாயில்லை, நீ கொலை பண்ணியிருக்கிற எவ்வளவு பாவம் பண்ணாலும் சரிதான், உடன்படிக்கை பண்ணணுங்கிற முடிவு எடுக்கிற வரைக்கும் செய்த எல்லா பாவமும் என் மேலே விழுகட்டும். ஆனால் உடன்படிக்கை எடுத்ததற்கு பின்பு நீ ஏதாவது பாவம் பண்ணினீன்னா அதற்கான பலனை நீ தான் என்ன செய்யணும், அனுபவிக்கணும் அப்படின்னு
ஆண்டவர் சொல்லுவார். இப்போ நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, ஆமாம் எனக்கு முன்பாக நான் செய்த எல்லா அதுதான் பாவத்துக்கு மறித்து நீதிக்கு நான் என்ன செய்கிறேன். இது யார் சொல்ல வேண்டியது? யார் சொல்லணும்? நம்ம தானே சொல்லணும். அப்போ நம்ம தான் சொல்கிறோம். இதை நம்ம லாங்குவேஜில் நான் சொல்கிறேன், எனக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்ததை நம்ம எப்படி சொல்கிறோம்? ஆமாம் நான் இவ்வளோ நாள் பாவத்துக்கு பாவமாக வாழ்ந்துருக்கிறேன், அதுக்காக நான் இப்போ மறிக்கிறேன். இனிமேல் நான் எதுக்காக எதுக்காக இருந்திருப்பேன்? நீதிக்காக. ஆமாம் ஆண்டவரே, எல்லா பாவத்தையும் நீங்கள் எடுத்துக்கோங்க, நான் என்ன செய்கிறேன், இனிமேல் நான் பாவம் பண்ணாமல் என்ன செய்கிறேன், வாழ்கிறேன். என்னுடைய பலத்தால் வாழ முடியுமா? வாழ முடியாது. இந்த உடன்படிக்கை பண்ணினதுக்கு பிறகு தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய ஞானஸ்தானத்தை நம்ம என்ன செய்ய முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் என்ன செய்வார் அப்படின்னா, நம்ம அவரை அறிந்து கொள்வதற்கு முன்பாக செய்தோம்ல பாவம், அதையெல்லாம் நம்மக்கிட்ட காட்டுவார். நம்மக்கிட்ட என்ன செய்வார்? காட்டுவார். நீ இப்படி பாவம் பண்ண, நீனு இந்த மாதிரி தான் நடந்த, நீனு இந்த மாதிரி தான் பண்ண அப்படி சொல்லும் பொழுது நமக்கு கஷ்டமாக இருக்கும். நமக்கு அது எப்படி இருக்கும்? கஷ்டமாக இருக்கும். அது நம்மளை தண்டிக்கலை, மறுபடியும் அந்த பாவத்தை நாம் செய்துவிடக்கூடாது என்பதற்காக எச்சரிக்கைப்படுத்துகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ இப்படி ஒரு அடிமையாக இருந்த, நீ ஏற்றுக்கொண்டதுக்கு பிறகு அதுலேருந்து உனக்கு என்ன செஞ்சுருக்கிறேன், விடுதலை கொடுத்துருக்கிறேன். அந்த கிரியைகள் மறுபடியும் உனக்கு நடக்காதுன்னு சொல்ல முடியாது, நடக்கும். ஆனால் நீ அதை என்ன செய்யாமல் இருக்கணும், செய்யாமல் இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இதுக்கு உதாரணமாக இளையகுமாரன் சம்பவம் நம்மளுக்கு எல்லாருக்குமே என்ன செய்யும், தெரியும் தானே. இளையகுமாரன் தன் தகப்பனிடத்திலிருந்து எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டு எப்படி போயிருப்பான்? எப்படி போயிருப்பான்? கம்பீரமாக போயிருப்பான் அந்த ஏரியாவில், இல்லையா? அப்படியே சொத்து நிறையா ஐஸ்வர்யத்தோட அந்த தெருவில் நடந்து போயிட்டு இருப்பான். நடந்து போகும் பொழுது எல்லாரும் பார்த்துருப்பாங்க. ஆனால் அவங்க அப்பா கஷ்டப்பட்டுருப்பாரு, அது ஒரு பக்கம். ஆனால் இவனுக்கு என்ன, இவன் நினைச்சது இவனுக்கு என்ன செஞ்சிடுச்சு, கிடைச்சிடுச்சு. அந்த சந்தோஷத்தில் போவான். போய் எல்லாத்தையும் செலவழிச்சிட்டான். இப்போ அதே ஏரியாவில் தான் வரான். எப்படி வரான்? போன கம்பீரத்தோடு திரும்ப அந்த கம்பீரத்தோடு வரானா? எப்படி வரான்? எல்லாத்தையும் இருந்து எப்படி வருவான்? ரொம்ப சோர்வா வருவானா? இப்போ எல்லாம் இருக்கும் பொழுது விலை உயர்ந்த வஸ்திரம் எடுத்து போயிருப்பான், இல்லையா? நல்ல மினுக்கான வஸ்திரம் போட்டு போயிட்டு இருப்பான். இப்போ அவனுக்கு சாப்பாட்டுக்கே வழி இல்லாம பன்றிக்கு வைத்திருக்கிற தவிட்டை சாப்பிட போறான் அப்படின்னா விலை உயர்ந்த வஸ்திரத்தை போட்டிருப்பானா என்ன? எதை போட்டிருப்பான்? அதனாலதான் அவர் வஸ்திரம் கொடுக்குறாரு. செருப்பு இல்லை, அதனாலதான் அவனுக்கு என்ன கொடுக்குறாரு? பாதரட்சி. அப்ப எப்படி வந்திருப்பான்? ஒரு பிச்சைக்காரனை காட்டிலும் ரொம்ப மோசமா வந்திருப்பான். அப்ப இவன் கம்பீரத்தோடு போகும் பொழுது எல்லா மக்களும் பார்த்துருப்பாங்க. இப்ப பிச்சைக்காரனோட மோசமா வரும்பொழுது எல்லா மக்களும் பார்த்துருப்பாங்களா? பார்க்க மாட்டாங்களா? பாப்பா தானே. அப்ப இவனுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும், எவ்வளவு வெக்கத்தோடு அவமானத்தோடு வந்திருப்பானா? வந்திருக்க மாட்டானா? வந்திருப்பான் தானே. ஆனா அவன் என்ன செஞ்சுதான் ஆகணும், வந்துதான் ஆகணும். அந்த ஏரியாவுக்கு அவனுடைய தலையை அவன் தகப்பனார் பார்த்து இவன் தான் என் மகன் அப்படின்னு அடையாளம் காணும் எல்லை வரைக்கும் அவன் இப்படி தான் வந்துக்கிட்டு இருந்திருக்கணும், அவமானத்தோடு தான் வந்துக்கிட்டு இருக்கணும். இவன் தான் என் மகன் அப்படின்னு அடையாளம் கண்டதுக்கு பிறகு அப்பா இறங்கி என்ன செஞ்சிட்டாரு? இறங்கி ஓடிட்டாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நம்ம பாவமான வாழ்க்கை வாழ்ந்ததுக்கு பிறகு ஆண்டவருக்கு உடன்படிக்கை பண்ணிட்டோம்னா திரும்பி அதே வழியை தான் நம்ம கூட்டிகிட்டு வருவார். அப்போ கூட்டிகிட்டு வரும்பொழுது நம்மளுக்கு வெக்கம் வரும், கஷ்டம் வரும். அதையெல்லாம் நம்ம நினைச்சு ஆமாம் நான் அப்படி தான் நடந்துருக்கிறேன், ஆமாம் நான் அப்படி தான் இருந்துக்கிறேன், நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போதெல்லாம் நம்ம மேலே ஒரு நம்பிக்கை வந்தது பிறகு ஆண்டவர் நம்ம பக்கத்தில் வந்து விடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையை மாற்றி விடுவார். வஸ்திரத்தை கொடுப்பாரு, வெண் வஸ்திரத்தை கொடுப்பார். அல்லேலூயா, சந்தோஷமா இல்லையா? பாதரட்சிகளை கொடுப்பாரு. அப்புறம் மோதிரம், முத்திர மோதிரத்தை நமக்கு என்ன செய்வார்? கொடுப்பாரு. அல்லேலூயா. ஆனால் அதையெல்லாம் நம்ம என்ன செஞ்சுதான் ஆகணும். அதெல்லாம் எதுக்கு அப்படி கொடுக்குறாருன்னா, இப்போ மறுபடியும் தன்னுடைய மகனாக மாறிட்டான். இப்போ இவன் மறுபடியும் தவறான வழியில போவானா? அது போடலை. நம்ம சிந்திச்சு பார்க்கலாமே.
ஏன்னா அவ்வளோ அவமானம் அடைந்தவன் மறுபடியும் தனக்கு எல்லா அந்தஸ்தும் கிடைத்ததுக்கு பிறகு மறுபடியும் பழைய வாழ்க்கைக்கு போவானா? போக மாட்டான் தானே. ஏன்னா அவன் எப்படி சொல்றான், அவனுடைய அறிக்கை எப்படி பண்ணுகிறது? ஆமா, நான் உமக்கு விரோதமாகவும் பரத்துக்கு விரோதமா நான் என்ன செஞ்சிட்டேன், பாவம் பண்ணிட்டேன்னு ஒத்துக்கொண்டவன் மறுபடியும் தகப்பனுக்கு விரோதமாகவும் பரத்துக்கு விரோதமாகவும் பாவம் பண்ணுவானா? பாவம் என்ன செய்ய மாட்டான், பண்ண மாட்டான் தானே. அப்போ நம்மளும் ஆண்டவரோடு உடன்படிக்கை பண்ணுகிறான். நாமும் ஆண்டவரே இப்படிப்பட்ட பாவத்தில் தான் நான் இருந்திருக்கிறேன், ஆமாப்பா இவ்வளவு கஷ்டப்படுத்திருக்கிறேன் அப்படின்னு உணர்ந்து அவரோடு கூட உடன்படிக்கை பண்ணுனா மறுபடியும் அதே பாவத்தை நம்ம செய்வோமா? சொல்லுங்க, செய்ய மாட்டோம் தானே. அது செய்யாமல் இருப்பதற்கான பலனை தேவன் நமக்கு கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு என்ன தலைப்பு அப்படின்னா உடன்படிக்கை. உடன்படிக்கை எத்தனை பேர் பண்ணிக்குவாங்க? 2 பேர் பண்ணிக்குவாங்க. நம்ம யாரோட உடன்படிக்கை பண்ணுகிறோம்? தேவனோடு உடன்படிக்கை பண்ணுகிறோம். அப்படின்னா அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். நம்முடைய பாவம் எல்லாவற்றையும் அவர் என்ன செய்து கொள்கிறார், ஏற்றுக்கொள்ளுகிறார். நாமும் அவரிடத்துல ஒப்பு கொடுத்துட்டு அதற்கு பிறகு பாவமே இல்லாத ஒரு வாழ்க்கையை நம்ம வாழணும். அப்படின்னா அவருடைய பலத்தினால், அவருடைய பலன் நன்றி நம்மால் என்ன செய்ய முடியாது, வாழ முடியாது. அவருடைய பலனை பெற்றுக்கொள்வதற்கு பேர் தான் என்னது, அவருடைய ஞானஸ்தானத்தை நம்ம என்ன செய்து கொண்டுட்டோம், பெற்றுக்கொண்டோம்னு அர்த்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. தீர்மானம் எத்தனை பேர் போடுவாங்க? தீர்மானம் எத்தனை பேர் போடுவாங்க? சொல்லுங்க, ஜெபம் பண்ணிடலாம். ஒருவர் மாத்திரமா போடுவாங்க. தீர்மானம் எத்தனை பேர் போடுவாங்க? நிறைய பேர் போடுவாங்க. தீர்மானம் எத்தனை பேர் போடுவாங்க? நிறைய பேர் போடுவாங்க. இப்போ சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் போடுறாங்க. அந்த தீர்மானத்தை போட்டு உடன்படிக்கையா கொண்டுட்டு போய் கொடுப்பாரு தலைவர். புரியுமா உங்களுக்கு? புரியுதா உங்களுக்கு? சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் போடுறாங்கன்னு வச்சுங்களேன். இந்த மாதிரி இப்படி ஒரு தீர்மானத்தை நாங்கள் என்ன செய்யறோம், ஏக மனதோடு எல்லாம் ஒத்து சேர்ந்து ஒரு தீர்மானத்தை நாங்கள் என்ன செய்யறோம், போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி அந்த தீர்மானத்தை இன்னொரு இடத்துல போய் என்ன செய்வாங்க, கொடுப்பாங்க. இப்போ எப்படி, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம எடுத்துக்கொள்வோமே. இப்போ நம்மக்கிட்ட என்ன இருக்குது, அணுமின் நிலையம் இருக்குது இல்லையா? கர்நாடகத்தில் என்ன இருக்குது, காவேரி இருக்குது. இங்கே கேரளாவில் என்ன இருக்குது, கேரளாவில் என்ன இருக்குது, சரி முல்லை பெரியார் இருக்குன்னு வச்சுக்கலாமே, சரியா? இப்போ நம்மக்கிட்ட என்ன இருக்குது, மின்சாரம் இருக்குது. இப்போ நம்ம போய் நம்ம முதலமைச்சர் ஒரு தீர்மானம் போடுறாரு. அப்போ எல்லா எம்பிக்கள் எல்லா எம்எல்ஏக்களையும் கூப்பிட்டு வச்சு இந்த மாதிரி நம்மக்கிட்ட இருக்கிற அந்த கரண்ட்டை கர்நாடகாவுக்கு கொஞ்சம் என்ன செய்யலாம், கொடுக்கலாம். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? கொடுக்கலாம். கொடுத்துட்டு அவங்ககிட்ட என்ன வாங்க போகிறீங்க? அவங்கக்கிட்ட நம்மளுக்கு தண்ணி இல்லாத காலத்தை தண்ணி நம்ம என்ன செய்வோம், கேட்டுக்குவோம். என்ன சொல்கிறீங்க? சரி ஓகே அப்படின்னு சொன்ன உடனே அப்போ இவர் என்ன செய்கிறாரு, தீர்மானம் பண்ணுறாங்க. இவ்வளவு கரண்ட்டை நாங்கள் என்ன செய்கிறோம், கர்நாடகாவுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இதை கொண்டு போய் போவார். அங்கே கர்நாடக முதலமைச்சர்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி இவ்வளவு கரண்ட் உங்களுக்கு கொடுக்குறோம், இதற்கு பதிலாக நீங்கள் என்ன செய்யணும், எங்களுக்கு தண்ணி கொடுக்கணும் அப்படின்னு இப்போ என்ன செய்கிறாங்க, தீர்மானம் பண்ணுறாங்க. உடன்படிக்கை பண்ணுறாங்களா? தீர்மானம் தான் இங்கே பண்ணிட்டாங்களே, அங்கே என்ன செய்கிறாங்க, உடன்படிக்கை பண்ணுறாங்க. உடன்படிக்கை மீறினா என்ன நடக்கும்? அவங்க தண்ணி கொடுக்கலன்னா நம்ம என்ன செய்ய மாட்டோம், மின்சாரம் நம்ம மின்சாரம் கொடுக்கலாம், அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, தண்ணி கொடுக்க மாட்டாங்க. புரியுது தானே? அதே போல் தான் முல்லை பெரியார் அணையும். இப்போ நம்ம இங்கே கரண்ட் கொடுக்குறோம், நீங்கள் என்ன செய்யுங்க, எங்களுக்கு தண்ணி கொடுங்க. உடன்படிக்கை பண்ணியாச்சு. உடன்படிக்கை பண்ணதுக்கு நம்ம கரண்ட் கொடுக்கலன்னா அவங்க என்ன கொடுக்க மாட்டாங்க, தண்ணி கொடுக்க மாட்டாங்க தானே? ஆமாவா இல்லையா? அப்போ தீர்மானம் எத்தனை பேர் போடணும்? நிறைய பேர் போடணும். உங்களுக்குள்ள எத்தனை பேர் இருக்கிறாங்க? உங்களுக்குள்ள எத்தனை பேர் இருக்கிறாங்க? எத்தனை பேர் இருக்கிறாங்க பார்த்தீங்களா? சரோஜம்மா ஒருவர்னு சொல்கிறாங்க. 3 பேர் தானே இருக்கிறாங்க. அப்போ உங்களுக்குள்ள எத்தனை பேர்? நிறைய பேர் இருக்கிறாங்கல்ல. அப்போ நீங்கள் தீர்மானம் போடணும். ஆவிக்கிட்ட சொல்லணும், சரீரத்துக்கிட்ட சொல்லணும், ஆத்மாக்கிட்ட சொல்லணும். ஆத்மா, ஆவி, சரீரம் பாரு, இவ்வளோ நாள் பாவம் பண்ணிட்டோம், ஆண்டவர் வரப்போகிறாரு, அவர் நம்மளை எழுப்பணும். அப்படி எழுப்பினாதான் நித்திய காலத்துக்கு நம்ம வாழ முடியும். அதனால் மாமிசம் எழும்பாத, சத்தியத்துக்கு விரோதமாக எழும்பக்கூடாது. ஆவி சரியான சத்தியத்தில் நடத்திடு, ஆத்மா எப்படியாவது கீழ்ப்படிஞ்சிடு அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு தீர்மானத்தை போட்டு ஆண்டவரோடு கூட உடன்படிக்கை செய்யணும்.
எப்படி செய்யணும்? உங்களுக்குள்ள ஒரு தீர்மானத்தை போட்டு நீங்கள் ஆண்டவரோடு உடன்படிக்கை பண்ணும்பொழுது, மாமிசம் எழும்பும் பொழுது, நான் சொன்னேன் தானே இப்படி பண்ணலாமா, மாமிசம் சத்தியத்துக்கு விரோதமாக நடக்கலாமா, ஆத்மா நீ உனக்கு அறிவு வேண்டாமா, நீ சொல்கிறது இல்லையா, ஆவியானவரே நாங்கள் யார்கிட்ட போவோம், நீங்கள் தானே எங்களை நடத்தணும், சத்தியத்தில் நீங்கள் தான் நடத்தணும், நம்ம யார்கிட்ட நம்ம சொல்லிக்கலாம்? உங்களுக்குள்ள நீங்கள் சமரசம் பண்ணிக்கலாமா? பண்ணிக்க முடியாது. அப்போ தீர்மானத்தை இப்போ நீங்கள் போட போகிறீங்க. ஞானஸ்தானம் உடன்படிக்கை பண்ணாதவர்களும் உடன்படிக்கை பண்ண போகிறீங்க. உடன்படிக்கை பண்ணினவங்களும் இனிமேல் நாம் எப்படி என்ன செய்ய போகிறோம்? இப்படி ஒரு உடன்படிக்கை பண்ண போகிறோம். அல்லேலூயா. உங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு ஆள் இல்லை, நம்ம ஆவி, ஆத்மா, சரீரம் 3 இருக்குது. ஆவிக்கு விரோதமாக ஆத்மாவும் சரீரத்துக்கு என்ன இருக்குது? யுத்தம் இருக்குது. ஆத்மாவுக்கு விரோதமாக ஆவியும் மாம்சமும் என்ன பண்ணும்? யுத்தம் பண்ணும். ஆத்மாவுக்கும் ஆவிக்கு விரோதமாக எது யுத்தம் பண்ணும்? மாமிசம் யுத்தம் பண்ணும். அப்போ இதையெல்லாம் நம்ம சத்தியத்தை வைத்து தான் சரி பண்ணணும், ஒழுங்கு பண்ணணும். அப்போ அப்படி ஒரு தீர்மானத்தை நம்ம என்ன செய்யணும்? போட்டுக்கொள்ளணும். அந்த உடன்படிக்கை பண்ணினதுக்கு பிறகு நம்ம மீறி நடந்தோன்னா அவர் நமக்கு செய்வேன்னு சொன்னது என்ன செய்ய மாட்டார் தானே? பெங்களூர் ஞாபகம் இருக்கா? கேரளா ஞாபகம் இருக்கா? நம்ம கொடுக்கலன்னா அவங்க என்ன செய்ய மாட்டாங்க? கொடுக்க மாட்டாங்கல்ல. அதே போல் நம்ம உடன்படிக்கை மீறி நடக்கும் பொழுது அவருடைய உடன்படிக்கையில் என்ன செய்வார்? மீறி நடக்க தான் என்ன செய்வார். அல்லேலூயா. சங்கீதம் 81 கடைசி வசனம் 16வது வசனம். உச்சிதமான கோதுமையினால் அவர்களை போஷிப்பார், கண்மலையின் தேனினால் என்னை திருப்தியாக்குவார். அல்லேலூயா. இப்படி நடத்தணும்னு தேவன் என்ன செய்திருக்கிறார்? விரும்பி இருக்கிறார். நாம் தீர்மானம் எடுத்து தேவனோடு கூட என்ன செய்யணும்? உடன்படிக்கை பண்ணணும். நமக்குள்ளாக வேறு தேவன் என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. யோவான் ஸ்நானகன் கொடுக்கிற ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள்ளணும். அதோடு கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுக்குற ஞானஸ்தானத்தை நம்ம என்ன செய்யணும்? பெற்றுக்கொள்ளணும். அவர் கொடுக்குற ஞானஸ்தானம் ஒரு முறை எடுத்தால் போதும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கொடுக்குற ஞானஸ்தானத்தை அனுதினமும் நம்ம என்ன செய்யணும்? பெற்றுக்கொள்ளணும். நாங்கள் போடுவோமா?